முக்கியமான விஷயம் வித்தியாசம் பண்ணிக்கூடாது. இல்ல சார், ஆபீஸ் முடிஞ்ச உடனே நம்ம முகல் கடன்ல வித்தியாசம் பண்ணிக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும். எனக்காக வெயிட் பண்ணி இருக்கு சார். வணக்கம் சார். அதே அதுக்குள்ள வணக்கத்தை கத்துக்கிட்டியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைக்க போறேன். சொல்லுங்க சார். ஓவர் டைம் எடுத்துக்கிட்டாலும் செய்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன். ஓவர் டைம் எடுத்து செய்யறதுக்கு இது ஆபீஸ் வேலை இல்ல, என்னுடைய சொந்த வேலை. எதுவா இருந்தா என்ன சொல்லுங்க சார். சொல்றேன், ஆனா நான் சொல்ல போறத எந்த வகையிலையும் நீ தவறா எடுத்துக்கிறது இல்லைன்னு உறுதிமொழி கொடுத்தா சொல்றேன், இல்லாட்டா அடட, நான் உங்களை அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். நீங்க தாராளமா சொல்லுங்க. சொல்றேன், கொஞ்சம் உட்கார்ந்து பேசுமா? என் ஃப்ரெண்டு ரகு இருக்கானே, ரகு நம்ம ஆபீஸ் பியூன். நல்லா இருக்கு. அவன் இன்னைக்கு மேனேஜர் இருக்க வேண்டியவம்மா. அவருக்கு கிடைச்ச மேனேஜர் வேலையை தான் உங்களுக்கு கொடுத்தாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்ட நல்லவனுக்கு நாம 2 பேருமா சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செய்து வைக்கணும். செய்வோமே. என்ன செய்யணும்? அதாவது ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானதும் முதன்மையானதும் எது? சாப்பாடு தானே? ஆமா சார். தென்னிந்தியர்களான எங்களுக்கு வழக்கமான சாப்பாடு என்ன தெரியுமா? தெரியுமே. சாதம், சாம்பார், வடை, ரசா, பாயசம். ரசா, வடை, பாயசம் அது விட்டு விடு. வேலைக்கு மோர் சோறாது கிடைக்க வேணாம்? கிடைக்கணும் சார். அது கிடைக்காம இங்க கிடைக்கிற சப்பாத்தியை தின்னு தின்னு நான் ஒரு வகையா சமாளிச்சுட்டு இருக்கிறேன். அவனுக்கு வயிற்று கோளாறு ஏற்பட்டு பல நாள் பட்டினி. ஐயோ பாவம். பாவம் இல்லையா? அதனால தென்னிந்திய உணவு அவனுக்கு உடனடியா கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும். எப்படி? இங்கதான் கதை. கேக்குறேன். நம்ம ஆபீஸ்ல வித்தியாசம் நினைக்க கூடாது. இல்ல, ஒரு தென்னிந்திய பொண்ணு மங்களம் வித்தியாசம் நினைக்க கூடாது. இல்ல, அந்த மங்களத்தை வித்தியாசமா நினைக்கவே கூடாது. இல்ல சொல்லுங்க. அந்த மங்களத்தை நம்ம ரகுவுக்கு சாப்பாட்டுக்காக வித்தியாசமா நினைக்க கூடாது, கல்யாணம் செய்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன். நல்ல காரியம் தானே சார். ஆமா, இதுல நான் என்ன செய்யணும்? இங்கதான் இருக்கு சுறுசுறுப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மங்களத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவ நம்ம ரகுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாளா? ஆனா அவ சம்மதிச்சாலும் அவங்க குடும்பத்தார் ஒத்துக்கிறாங்களா? ஏன்னா இவர் பொம்பளை பிள்ளை, தாராளமா போய் அழகா விசாரிச்சு வரலாம். எங்களால முடியுமா? நாளைக்கு இதே டைமுக்கு இங்க வாங்க சார். வந்தா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து சொல்லிடுறேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பதிலா இருக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. கெட்ட முடிக்கணும் கதைய. முயற்சிக்கிறேன் சார். சார் என்ன? ஓ, சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? வாங்க. என்ன சந்தேகம்? கல்யாணம் ரகுவுக்கு தானே? நான் தெரிந்தம்போ ரகுவுக்கு தாமா கல்யாணம். நீ கதையை மாத்தி தொலைக்காத. போகும்போதே ரகு 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 ரகுன்னு சொல்லிட்டே போ. ரகு ரகு அப்போ சரி வா. வான்னு சொன்ன விட்டு விட்டானே பாரு. வா வாடா. வா 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 வாடா வாடா. எங்க பாக்குற? வா 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 வா. கோலங்க கோலங்க சிரிக்கும்
உன்னை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டியா? ஆமா சத்தியமா. எதுக்காக பார்க்கணும்னு நினைச்சேன்? அந்த விஷயத்தை சட்டப்பட்டு சொல்லு. என் உடம்பெல்லாம் என்னவோ இருக்கு. சீக்கிரம் சொல்ல. எங்க அப்பா என்ன பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. நீதான் நான் தான் என்ன இல்ல நான் தான் என்ன நீதான் நான் வந்து உங்ககிட்ட தவறி போயிட்டேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கியே. சொல்லிக்கிட்டு தான் இருக்க, இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்க. என்ன பொய் போய் தான் நம்ப முடியா சொல்றேன் இல்ல? அதனால என்ன? அதனால என்ன 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 சொல்றீங்க? என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே. மலை மாதிரி என்ன பக்கத்துல வச்சுக்கிட்ட சொல்றீங்க. நான் தயாரா இருக்கிறேன். இப்பவே சட்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குமா? ஏன் கோய்க்கல? உன்னை எனக்கு பிடிக்கலையே. மனதுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே. அதெல்லாம் உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. என் மனசுல சொல்லட்டுமா? சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லு. சொல்லிடுவேன். சொல்லிடுனா வந்து உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கா? பயமா இருக்கு. பயமா இருக்கா? அது கல்யாணம் பண்ணா சரியா போடுது. எப்பப்பா இன்னும் பயப்படுவாப்பா? நான் சொல்றதை கேட்கணும். நீ கெட்டு போவாமே உனக்கு கெட்ட பேர் வந்துடுச்சு இல்ல ஊர்ல. ஆமா, அதுக்கு நீ தானே காரணம். நான் தான் காரணம். நான் உனக்கு இப்ப நல்ல பேர் உண்டாக்குறேன். நல்ல பேர் உண்டாக்கிடுறேன். நான் சொல்றபடி கேட்கிறேன். கொஞ்சம் கெட்டு போ. ஏன் நல்ல பேர் உண்டாக்கணுமோ? நீ பெரிய லூசியா? நானா? ஆமா. கெட்டு போனா அப்புறம் எப்படி நல்ல பொண்ணுன்னு சொல்ல வைக்க முடியும்? நான் இல்ல சொல்ல வைக்கிறேன். நீ சீக்கிரம் கெட்டு போ. அப்புறம் ஆமா, ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக கெட்டு போனோம்? சத்தியார் கெட்டு போன நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க. ஆமா. ஏன் நீ தான் உருப்பட மாட்டேன்? இத சொல்ல மறந்துட்டேனே. வணக்கங்க. வாங்க வாங்க உட்காரு. உட்கார்றதுக்காக நாங்க இங்க வரல. அப்படி பேசுறீங்க. அந்த காளி பைய வரவனுக்கும் உங்க பொண்ணுக்கும் முடிச்சு போட்டுதானே இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்குதானே? அதை நம்பிதானே நீங்கள் இந்த பக்கமே வராம இருந்தீங்க. உள்ளபடியே இந்த தேதி வரைக்கும் ஊர்ல சொல்றத நாங்க நம்பவே இல்லை. இன்னைக்கு கண்ணுக்கு நேரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்புறாங்க. என்ன பாத்தீங்க? உங்க பொண்ணும் அந்த வரதனும் கடற்கரையில அதுவும் தனிமையில தமாஷா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இவ்வளவு தூரம் சொல்றோம், மனுஷன் கேட்டுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேற என்ன செய்வார்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரோஷம் வேணும், மானமும் வேணும். இந்த மாதிரி பொண்ணு எனக்கு பிறந்திருந்தா வெட்டி பலி கொடுத்திருப்பேன் பாரு. பெரிய மனுஷன் இவர்கிட்ட சொல்ல வந்தேன் பாருங்க. வாங்கயா. நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நகரியா? முடியாது, என்ன கொண்டாலும் போக மாட்டேன். அப்பா, இந்த விளையாட்டு துப்பாக்கி எப்பப்பா வாங்குனீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, ஏன் பாருங்க? சொல்லிட்டாருங்கப்பா. அம்மா, நான் ஒண்ணு செஞ்சு கேட்டுக்கிறேன். சரியாம்மா? என்னப்பா? கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா அழ விடு. ஏன் நிம்மதியா அழணும்? அப்பா, ஏன் பழறீங்க? எதுக்காக பழறீங்க? அக்காவை கொல்ல விடாம தடுத்துட்டேன்னா? சரிப்பா, அண்ணன் ஊரை விட்டு ஓடி போனதுனால ஊரா சுமத்திய பழி உறுதி ஆயிடுச்சு. இப்ப அக்காவை நீங்க கொன்னுட்டீங்கன்னா உண்மையிலேயே அவ கலங்கப்பட்டவன். அதனாலதான் பெத்த தகப்பனே அவமானம் தாங்க முடியாம பொண்ணு கொன்னுட்டான்னு பேசுவான். களங்கம் இல்லாத உங்க பொண்ணு கலங்கப்பட்டவளா நிரூபிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா அவளை கொன்னுதானா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும். வேண்டாம்ப்பா, அதை விட என் பொண்ணு கெட்டு போனவடான்னு நடுத்தெருவுல நின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். 1000 துப்பாக்கி சாதிக்க முடியாதது அந்த ஒரு வார்த்தை சாதிச்சு. ஏன்னா நீங்க பெற்றவர் இல்லையா? சொல்லுங்கப்பா, போய் சொல்லுங்க போங்க. ஏம்மா என்ன இப்படி சொல்ற? சும்மா இருமா. ஏம்மா, வரதனை பாத்தியா? பாத்தேனா? ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேனே. பேசிட்டு இருந்தியா? என்னம்மா பேசுன? அப்பா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ கெட்டு போகாமலேயே கெட்ட பொண்ணுன்னு பேர் எடுத்துக்கிட்டேன், அதுக்காக நீ கொஞ்சம் கெட்டு போயிடு, அப்புறம் நான் எல்லாரும் நல்ல பொண்ணுன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு நீ என்னம்மா வந்து சொன்ன? நானா? ஏன் உனக்கு இந்த புத்தி? ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக கெட்டு போனோம்? சத்தியார் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க. ஏன் நீ என்ன உருப்பட மாட்டேன்னு சொன்ன? எப்படி சொன்ன? கோமா?
ஏப்பா நான் சொன்னது கரெக்ட் இல்லையா? கரெக்ட் ரொம்ப கரெக்ட் ரொம்ப கரெக்ட்மா